வணக்கம். நான் டாக்டர் கவிதா, ப்ரொஃபஸர் இன் எஸ் தங்கப்பலம் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ், வாசுதேவநல்லூர். BNYS கோர்ஸிற்கான கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் அண்ட் ஃபில்லிங் ப்ரொசீஜரை பற்றி நான் உங்களுக்கு இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது, கவர்மெண்ட் க்ரோம்குள்ளே போகிறோம். போயிட்டு வெப்சைட்டை வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்கணும். www.tnhealth.tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா மேலே இருந்து கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி கீழே வரும்போது நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு இடத்த நீங்கள் பார்ப்பீங்க. இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு நிறைய ஸ்க்ராலிங் இருக்கும். அதில் நமக்கு அப்ளிகேஷன் டவுன்லோட் ஃபார் BNYS கோர்ஸிற்கான கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கவுன்சிலிங் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உள்ளே வரும். ஸோ நீங்கள் அந்த டவுன்லோடிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது கவர்மெண்ட்டுக்கான கவுன்சிலிங் ப்ரொசீஜர் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ கிளிக் பண்ணியாச்சு. ப்ராஸ்பெக்டஸ் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளுடைய ப்ராஸ்பெக்டஸ். இந்த ப்ராஸ்பெக்டஸ் உங்களுக்கு டோட்டலி கவர்மெண்ட் கோட்டாக்கான ப்ராஸ்பெக்டஸ். இது டோட்டலாக உங்களுக்கு 85 பேஜஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் இருந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதற்கான எல்லா ப்ரொசீஜர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. என்னென்ன நமக்கு வந்து ஃபில் பண்ணணும், என்ன மாதிரியெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இதில் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் ஒரு தடவை ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஸ்டடி பண்ணிவிட்டு அப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கடைசியான பேஜுக்கு நீங்கள் போகணும். ஸ்க்ரால் பண்ணி கீழே கொண்டு வரும்போது கடைசியாக உங்களுக்கு வந்து பேஜ் நம்பர் 78 அப்படிங்கிற பேஜ் நம்பருக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கடைசியில் வந்து அப்ளிகேஷன் டு BNYS டிகிரி கோர்ஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கான அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணணும். ஃபில்அப் பண்ணி இதை வந்து செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற அட்ரஸ்க்கு வந்து முன்னாடி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ப்ராஸ்பெக்டஸ் ஃப்ரண்ட்டில் நீங்கள் பார்க்கும்போது எந்த அட்ரஸ்க்கு கொடுக்கணுங்கிறத வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட்டில் வந்து கொரியரோ இல்லை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் அனுப்பி ஜூலை 8ஆம் தேதி மாலை 5 மணிக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து செலெக்ஷன் கமிட்டி அரும்பாக்கத்துக்கு வந்து போய் சேரணும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி நம்ம பண்ண போகிறோம், எப்படி ஃபில் பண்ண போகிறோங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது வந்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் அண்ட் இனிஷியல் அட் தி எண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் உங்களுடைய 12th சர்டிஃபிகேட் இருக்கும். அந்த 12th சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய நேம் வந்து எப்படி எழுதியிருக்கோ அதே மாதிரி நீங்கள் வந்து எழுதணும். ஸ்பேஸ் ஏதாவது இருக்குது இல்லை ஸ்பேஸ் ஏதாவது இல்லாமல் 2 பேருக்கு இடையில ஸ்பேஸோ இல்லை ஸ்பேஸ் விட்டுருக்காங்க அப்படின்னா அதை கரெக்டாக பார்த்து உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் 12th சர்டிஃபிகேட்டில் நேம் ஆஃப் த கேண்டிடேட் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி எழுதணும். ஸோ நம்ம இப்போ அப்ளிகேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பற்றி நம்ம எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன்ஸ் எப்படி பண்ண போகிறோம், அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணணும், ஃபில் பண்ணி அது கூட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணணுங்கிறத பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் பேமெண்ட் வந்து எப்படி பண்ண போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து SC ST ST கம்யூனிட்டிக்கு மட்டும் உங்களுடைய காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து கிடையாது. மற்ற எல்லா கம்யூனிட்டியில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 500 rupees வந்து எல்லாருக்கும் வந்து பொதுவான அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கும். ஸோ இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை நம்ம எதில் போய் கெட்ட போகிறோம் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய 2வது பேஜில் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. SBI ஆன்லைன் அப்படிங்கிற ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்க்கை நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த லிங்க் வந்து உங்களுடைய SBI ஆன்லைன் கூட கனெக்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம அது எப்படி போகுதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம லிங்க்கை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ண உடனே ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு செலக்ட் எனி கேட்டகரின்னு கொடுத்துருக்கும். ஸோ நம்ம என்ன கேட்டகரிக்கு இப்போ நம்ம ஃபீஸ் பே பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்த்துட்டு இப்போ நம்மளுடைய கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன் ஃபீஸுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும். ஸோ என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய 12th ரோல் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட், ஃபாதர்ஸ் நேம், உங்களுடைய டேட், கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் எல்லாத்தையும் எழுதினதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது வரும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருக்கிறவங்க அந்த ஸ்பெஷல் கேட்டகரியை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாதவங்க எல்லாருமே ஜென்ரல் கேட்டகரிங்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ண வேண்டியது அந்த ஃபஸ்ட் காலமை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இண்டிவிஜுவலாக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் போட்டுட்டு உங்களுடைய பேர் எல்லாத்தையும் போட்டு ஐ ஹவ் அக்ரீட் அப்படிங்கிற இந்த காலமை கிளிக் பண்ண உடனே பேமெண்ட் மோடு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ பேமெண்ட் மோடுக்குள்ளே நீங்கள் டேரெக்டாக உள்ளே போய் லிங்க் காட்டும். அது நீங்கள் வந்து உங்களுடைய பேமெண்ட் இதில் வந்து நீங்கள் பண்ணிவிட்டு அது முடிஞ்ச உடனே பேமெண்ட் பண்ண ஆப்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு ரெசிப்ட் வந்து வரும். அந்த ரெசிப்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுக்கணும். சிஸ்டமில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு அந்த ரெசிப்ட்டை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கணும்.
பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் இந்த ரிசிப்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி கொரியருக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த அப்ளிகேஷனோட சேர்த்து இந்த ரெசிப்ட் காப்பியையும் நீங்கள் சேர்த்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ளிகேஷன் ஃபார்மோட சேர்த்து நீங்கள் பின் பண்ணி செலெக்ஷன் கமிட்டிக்கு நீங்கள் கொரியரில் வந்து அனுப்பிடும். ஸோ இதுதான் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸ் எப்படி வந்து ஃபில் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி ப்ரொசீஜர்ஸ் அண்ட் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த வீடியோ நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு எப்படி நம்ம அப்ளிகேஷன் பண்ண போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது